ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் புதுசாக தோசைக்கல் வாங்கியிருந்தேன், இரும்பு கல். அதை வந்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி, அப்புறம் வடிகஞ்சி இதெல்லாம் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், தோசைக்கல்லை எடுக்க போனேன். 2 days ஆயிடுச்சு. தோசைக்கல்லை வெளியே எடுக்க போகிறேன். பாருங்கள், தோசைக்கல்லை வெளியில் எடுத்துட்டேன். இது வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஊற்றுனதுனால இந்த ஐடென்டிஃபை ஆகிருக்கு. இந்த மாதிரி தண்ணி கலெக்ட் பண்ணவே எனக்கு 2 நாள் ஆச்சு. இப்போ ஊறி 2 நாள் ஆகுது. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் பழக வைக்கிறேன். பாருங்கள், தோசைக்கல் கழுவியாச்சு. இது இந்துஸ் வேலி கல் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் வாங்கியிருக்கேன். நான்ஸ்டிக்கில் தான் இதுக்குனால ஊற்றிருக்கேன். இரும்பு கல் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். பழகிறதுக்காக எங்கள் அத்தை இந்த ஐடியா சொன்னாங்க. நீங்களாம் என்ன ஐடியா யூஸ் பண்ணுவீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதில் தோசை ஊற்றி பார்க்கலாம், எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு, அடுப்பில் வச்சாச்சு. பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தோசை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு தோசைங்கிறதுனால கொஞ்சம் ஊற்றப்ப மாதிரி ஊற்றிருக்கேன். பாருங்கள், நம்ம சூப்பராக வந்துடுச்சு. எங்கள் அத்தை ஐடியா சூப்பர். நீங்களும் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் வாங்கிங்க, இப்படி பழகுங்க, பழக்கம் பண்ணி கொடுங்க. பாருங்கள், பிரச்சனையே இல்லாமல் பாருங்கள், நல்லா வந்துருக்கு தோசை. சூப்பர். 2வது தோசை ஊற்றியாச்சு. சூப்பர். இந்த கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணது என் சிஸ்டர். அப்புறம் தோசை வந்து குயிக்காக வர்றதுக்கு ஐடியா கொடுத்தது எங்கள் அத்தை. கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கேன், பரவாயில்ல, வந்துடுச்சு. ஓகே, பெரிய தோசையும் வந்துடுச்சு, ரெடி.